மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா. பீகார் சட்டசபை தேர்தலில் பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் மன்னிப்பு கேட்க உத்தரவிட வேண்டும். அவர் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என தேர்தல் கமிஷனில் பாஜக புகார் அளித்துள்ளது. பீகார் சட்டசபைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. முதல் கட்டமாக நவம்பர் 6 121 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 59 நாட்களாக பீகார் பக்கமே வராத காங்கிரஸ் எம்பி ராகுல் நேற்று முதல் பிரச்சாரத்தை துவக்கினார். தர்பங்காவில் நடந்த கூட்டத்தில் ராகுல் பேசுகையில், ஓட்டுக்காக பிரதமர் மோடி எந்தவிதமான நாடகத்தையும் அரங்கேற்றுவார். நடனம் ஆடினால்தான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன் என கூறி பாருங்கள். உடனடியாக அவர் பரதநாட்டியமை ஆடுவார் என கூறியிருந்தார். ஈரானின் சாபகார் துறைமுகம் மீது விதிக்கப்படவுள்ள தடையில் இருந்து இந்தியாவிற்கு அமெரிக்கா மேலும் 6 மாதம் அவகாசம் அளித்துள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சாபகார் துறைமுகம் ஈரானின் சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் அமைந்துள்ளது. ஈரானின் துறைமுகங்களிலேயே மிகப்பெரியது. அங்குள்ள துறைமுகங்களில் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு நேரடி அணுக்களை கொண்டதும் இந்த சாபகார் துறைமுகம் மட்டுமே. குஜராத் மற்றும் மும்பை கடற்பகுதிகளில் இருந்து நெருக்கமானதாகவும் இத்துறைமுகம் உள்ளது. இன்னும் எளிதாக சொல்வதென்றால், குஜராத்தின் காண்ட்லா துறைமுகத்திற்கு சாபகார் துறைமுகத்திற்கும் இடையேயான தூரம் புதுடெல்லி மும்பை இடையேயான தூரத்தை விட குறைவானது. சாபகார் துறைமுகமானது பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கான வர்த்தக வழியை வழங்குகிறது. இது இந்தியா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் சர்வதேச வழித்தடமாகும். ஆப்கானிஸ்தானுக்கு மனிதநேய உதவிகளை வழங்குவதற்கு இந்தியாவுக்கு மிக முக்கியமான துறைமுகமாக இது திகழ்கிறது. மதுரையில் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்ற பயத்தினால் திமுக தற்போதே காரணம் தேடி அறிவித்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் EPS கூறியுள்ளார். கவனத்தில் கொள்ளாத ஆட்சி நிருபர்களிடம் அவர் கூறும்போது, நெல் கொள்முதல் தொடர்பாக நான் தெரிவித்த குற்றச்சாட்டு தொடர்பாக உணவுத்துறை அமைச்சர் பதிலளிக்கும் போது, தினமும் 2000 மூட்டை நெல் கொள்முதல் செய்கிறோம், விடுமுறை நாளிலும் கொள்முதல் நடக்கிறது என்றார். 2000 மூட்டை கொள்முதல் செய்து இருந்தால் அனைத்து மூட்டைகளும் கொள்முதல் செய்யப்பட்டு இருக்க வேண்டும். நான் அறிக்கை வெளியிட்டும் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளை நான் சந்தித்த போது நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என விவசாயிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி அவர்களுக்கு பாடல் என்றால் மிகவும் பிடிக்கும், பாடவும் பிடிக்கும். அவர் சிறிய வயதில் 6ஆம் வகுப்பில் படிக்கும் பொழுதே பாடல்கள் எழுதி பாடலும் பாடுவார்கள். சொந்த பாடல்களும் எழுதியுள்ளார். இவர் தொடர்ந்து விழிப்புணர்வு பாடல்கள் எழுதியுள்ளார் மற்றும் கிராமிய நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொண்டுள்ளார். சாய்வேலன் என்ற கிராமிய கலைக்குழுவும் வைத்துள்ளார். இவர் அழகிய முருகல் கடவுள் நினைத்து ஒரு பாடல் பாடியுள்ளார். அதை நாம் கேட்போம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜையை ஒட்டி பசும்பொன்னில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63வது குரு பூஜை விழா இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரையிலிருந்து துணை ஜனாதிபதி ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக பசும்பொன் சென்றார். அங்கு முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வின் போது பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகி H. ராஜா ஆகியோர் உடன் இருந்தனர். பின்னர் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அளித்த பேட்டியில், தனது ஜமீன் சொத்துக்களில் பெரும் பகுதியை பிற சமுதாயத்தினருக்கு வழங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பற்றற்ற பண்பாளர் தேவர் திருமகனார். அவரை போற்றுவது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுவதாகும். நேதாஜியின் தளபதியாக திகழ்ந்தவர் வீர திருமகனார் முத்துராமலிங்க தேவர். சத்தியம், வாய்மையை கடைபிடித்தவர் என்று புகழாரம் சூட்டினார்.